ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோடில் புதுசாக ஒரு கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஷினோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன்ஸ். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தலாம். Given an array of distinct integers, return all the possible permutations. You can return the answer in any order. அதாவது நமக்கு நம்ஸ்ன்னு சொல்லி ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா இன்டீஜர்ஸுமே வந்துட்டு டிஸ்டிங்க்டாக இருக்கும். அதாவது யூனிக்காக டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த அரேவை யூஸ் பண்ணி நம்ம எல்லா பாசிபிள் பெர்முடேஷன்ஸையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நம்மளோட வேலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பெர்முடேஷன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் இந்த கொஷினுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பெர்முடேஷனுக்கான டெஃபினேஷன் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். A permutation is a rearrangement of all the elements of an array. அதாவது இப்போ இங்கே 1 2 3 சொல்லி ஒரு அரே கொடுத்துருக்காங்களா, இந்த 1 2 3ங்கிற எலமெண்ட்டை வந்துட்டு அதோட பொசிஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதாவது 2 இருக்க பக்கம் 3யும் 3 இருக்க பக்கம் 1யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி மாற்றி போட்டால் ஒரு புதுசாக ஒரு அரே கிடைக்கும்ல. அதாவது இதே சைஸில் தான் இருக்கணும், பட் இதோட எலமெண்ட்டை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி எனக்கு வேற ஒரு அரேவாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த அரேவை தான் வந்து நம்ம பெர்முடேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பெர்முடேஷனையும் கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3யோட பெர்முடேஷன் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ இந்த ஆரையும் கலெக்ட் பண்ணி அவுட்புட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெர்முடேஷன்னா என்ன, எப்படி வந்து இந்த 6 அவுட்புட் வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூ கேன் ரிட்டர்ன் த ஆன்சர் இன் எனி ஆர்டர். அதாவது இங்கே 6 அவுட்புட் இருக்குல்ல, இந்த 6 அவுட்புட் வந்து இவங்க கொடுத்துருக்க ஆர்டரில் தான் வந்து நம்மளும் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை, எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். ஸோ அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தரலாம். அண்ட் தென் வந்து அந்த லாஜிக்கை வந்து நம்ம கோடை அப்ளை பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேக் ட்ராக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். என்னடா இவன் இந்த வீடியோக்கு வந்து அந்த வீடியோவை பார்க்க சொல்கிறான்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு திரும்ப திரும்ப ஒரே டாப்பிக்கை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் அதுக்காக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ தயவுசெய்து அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? ஓகே, நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனுக்காக வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், 1 2 3ங்கிற எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அரே. ஸோ இந்த அரேயோட நம்ம பெர்முடேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். பேக் ட்ராக்கிங்னா என்ன, நம்ம வந்து ஒரு டெசிஷனை சூஸ் பண்ணி அந்த டெசிஷன் நம்மளோட சொல்யூஷனுக்கு லீட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படி லீட் பண்ணிச்சுன்னா நம்ம அந்த சொல்யூஷனை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சாய்ஸை விட்டுட்டு வேற ஒரு சாய்ஸை நம்ம டிசைட் பண்ணணும். அதாவது வேற ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம அந்த டெசிஷனோட லீடிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து பேக் ட்ராக்கிங். அதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம சென்னை டு பெங்களூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து சென்னை இருக்குது, இங்கே வந்து பெங்களூர் இருக்குது. ஸோ சென்னை டு பெங்களூர் போகிறப்ப நமக்கு நிறைய வழி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 3 வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 2 3. இப்போ 4ஆவது ஒரு வழி வந்து வேறு ஊருக்கு போகுது. இது வந்து சென்னை கிடையாது, சரி பெங்களூர் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இதை விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேவாக நம்ம செக் பண்ணி நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு அந்த வே வந்து ரீச் ஆகுதான்னு சொல்லி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அப்படி ரீச் ஆச்சுன்னா அந்த வழியை வந்து நம்ம ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக எடுத்துக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா அதை நம்ம விட்டுற போகிறோம், அவ்வளோதான். இதுதான் வந்து பேக் ட்ராக்கிங். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வழியை போய் பார்ப்போம். ஓகே, இந்த வழி வந்து எனக்கு டெஸ்டினேஷனுக்கு போகலை. அப்போ என்ன பண்ணலாம், அந்த வழியை விட்டுட்டு அடுத்து வேற ஒரு வழியை செக் பண்ணலாம். ஓகே, இந்த வழி போகுதா, ஓகே இது ஒரு ரூட்டு, அடுத்து இது ஒரு ரூட்டு, அடுத்து இது ஒரு ரூட்டு. ஸோ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து 3 இருக்குது. ஸோ இந்த 3 தான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பெர்முடேஷனும். பட் இந்த பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினுமே இருக்காது. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய எல்லா சாய்ஸுமே வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட்டை கண்டிப்பாக கொண்டு வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வே வந்துட்டு பெங்களூரை ரீச் பண்ணல. ஸோ அதனால் வந்து நம்ம வேற ஒரு வேவை சூஸ் பண்ணோம். பட் இந்த பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சாய்ஸை எடுத்தாலும் அந்த சாய்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபைனல் ஆன்சரை கொண்டு வரும். அது எப்படி நான் சொல்கிறேன். பட் நம்மளோட பேக் ட்ராக்கிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே, நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அரேவோட பெர்முடேஷனை கண்டுபிடிக்க நமக்கு என்னென்ன தேவை, கொடுத்துருக்கூடிய 3 நம்பரை யூஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதுதான் நம்மளோட மெயின் வேலை. அதே மாதிரி ஃபைனலாக நமக்கு எத்தனை அவுட்புட் கிடைக்கும் அது தெரிஞ்சதுன்னா நம்ம எந்த மாதிரி லாஜிக்கை வந்து பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து 6 இருக்கும். நான் எப்படி 6 வரும்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறேன்னா, எந்த ஒரு இன்புட்டோட பெர்முடேஷனும் அந்த கொடுத்துருக்கூடிய இன்புட்டோட கவுண்டோட ஃபேக்டோரியல் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இங்கே மொத்தம் எனக்கு எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3 வேல்யூ இருக்கா. ஸோ 3 ஃபேக்டோரியலோட அவுட்புட் என்ன, அதாவது 3 × 2 × 1. இதுதான் வந்து 3 ஃபேக்டோரியல். ஆன்சர் என்ன, 6. ஸோ இந்த அரேவோட ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு எனக்கு 6ஆக தான் இருக்கும். சாரி, இங்கே 61ன்னு போட்டுட்டுனா இது எப்படி 6 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் ஒரு எம்டி அரே எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த அரேவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ நான் இந்த எம்டி அரேவை இந்த 3 நம்பரை வச்சு ஃபில் பண்ணால் போதும், எனக்கு ஒரு பெர்முடேஷன் கிடச்சிரும். அதே மாதிரி அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட்டை திரும்ப நான் வேறு மாதிரி மாற்றினா எனக்கு புது ஒரு பெர்முடேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் நம்பரை ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பரை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கூடிய 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை தான் நான் ஃபஸ்ட் இடத்துல போட முடியும். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் 3 நம்பரை யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த 3 தான் இந்த 3. புரியுதா? இப்போ ஒரு வேளை ஃபஸ்ட் நம்பரை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு சும்மா எக்ஸ்னு போட்டுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியாது, சும்மா இப்போதைக்கு எக்ஸ்னு போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டாவது நம்பர் என்னவா இருக்குன்னு சொல்லி யோசிங்க. அதாவது எத்தனை நம்பரை யூஸ் பண்ணி இந்த ரெண்டாவது நம்பரை ஃபில் பண்ணலாம்? எனக்கு 2 நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு நம்பரை நான் யூஸ் பண்ணிட்டேன், மீதி எத்தனை நம்பர் இருக்கும்? 2 நம்பர் தானே இருக்கும். ஸோ இந்த ரெண்டாவது பொசிஷனில் என்னால் 2 நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த 2. அதே மாதிரி தான் இந்த 1. இப்போ இங்கே 2 நம்பர் இங்கே யூஸ் பண்ணிட்டா தேர்ட் பொசிஷன் எத்தனை நம்பர் யூஸ் பண்ண முடியும்? ஒரு நம்பர் தான் மீதி இருக்கும். ஸோ அந்த நம்பரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து 6 இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ நான் இப்போ இங்கே ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்துட்டு எத்தனை நம்பரை ஃபில் பண்ண முடியும்னு சொன்னேன்ல, அது எதை வச்சு சொன்னேன்? இந்த கொடுத்துருக்கூடிய அரேவையும் ஆல்ரெடி ஃபில் பண்ண வேல்யூவையும் பேஸ் பண்ணி தானே சொன்னேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இங்கே வந்துட்டு நான் கொடுத்துருக்கூடிய அரேலேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ஆம் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 1ஆம் நம்பர் எடுத்து நான் இங்கே ஃபில் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த ரெண்டாவது பொசிஷனில் எந்தெந்த நம்பர்லாம் ஃபில் பண்ண முடியும் யோசிங்க. 1, 2 இல்லை 3. இந்த 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் 1ஆம் நம்பரை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பெர்முடேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அது காம்பினேஷனாக போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பெர்முடேஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு நம்பரை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் 1ஆம் நம்பரை ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது பிளேஸ்லையும் 3ஆவது பிளேஸ்லையும் எத்தனை நம்பர் யூஸ் பண்ண முடியும்? இந்த 2, 3 இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். இதை தவிர வேறு எந்த நம்பரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 2ஆம் நம்பரை ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம். இங்கே அதே மாதிரி இதை அப்படியே நான் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இங்கே 2ஆம் நம்பருக்கு பதில் 3ஆம் நம்பர் என்னால் போட முடியும்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பொசிஷனுக்கு வருவோம். தேர்ட் பொசிஷனில் எந்த நம்பரை ஃபில் பண்ண முடியும்? இங்கே ஆல்ரெடி எந்த நம்பரை ஃபில் பண்ணிட்டனோ அதை தவிர மீதி இருக்கக்கூடிய நம்பர் தான் நான் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ 1, 2 விட்டுற மீதி என்ன இருக்குது? 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் 3 இங்கே கண்டிப்பாக போட்டாகணும். அது இங்கே வந்துட்டு 1, 3 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 மட்டும் தான் மீதி இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு 3, இங்கே வந்துட்டு 2. இப்போ நம்ம 2 பெர்முடேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி தான் நம்ம மீதி இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதை எம்டி பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு 4 பாக்ஸ் எடுத்துக்கிறேன் மீதி. ஏன்னா மொத்தம் 6 அவுட்புட் வரப்போதும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கே 1ஆம் நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனில் எடுத்தோம். இதே மாதிரி இங்கே 2 எடுப்போம் நம்ம. ஸோ 2 எடுக்கும்போது செகண்ட் பொசிஷனில் எனக்கு மீதி 2 நம்பர் தான் சூஸ் பண்ண முடியும். அது வந்து 1 அல்லது 3. அப்போ என்ன பண்ணலாம்? நான் இங்கே வந்து 3 ஃபில் பண்ணிக்கிறேன். நான் அது இங்கே வந்துட்டு 1 ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு 3 வர வாய்ப்பு இருக்குது, எனக்கு 1 வர சான்ஸ் இருக்குது. ஸோ 3ஐயும் போட்டுட்டு 1ஐயும் போட்டுக்கிட்டேன். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷன் இங்கே ஃபில் பண்ணவே இல்லை. ஏன்? ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆல்ரெடி நம்ம 2ன்னு சொல்லி ஃபில் பண்ணி தான் அதை கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே 3, 1 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 2 ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே தேர்ட் பொசிஷனில். ஸோ தேர்ட் பொசிஷன் அப்சல்யூட்டாக வந்து இங்கே 1 தான் போட முடியும், இங்கே 3 தான் போட முடியும். ஏன்னா அதை விட்ட வேறு நம்பர் என்கிட்ட இல்லை. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ அடுத்ததுக்கும். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து 3 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 2 ஆர் 1 போடலாம். ஸோ 2 இங்கே போட்டுக்கிறேன், 1 இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்து 3 இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே லாஸ்ட்டில் வந்து 1 மட்டும் தான் போட முடியும், இங்கே 2 மட்டும் தான் போட முடியும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதில் மொத்த அவுட்புட்டும் இவ்வளோ தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன கான்செப்ட் இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு நம்பராக வந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் போட்டு பார்க்குறோம். அவ்வளோதான். பட் நம்ம ஒரு நம்பரை ஒரு வாட்டி போட்டுட்டா அதுக்கப்புறம் மீதி என்ன நம்பரை ஃபில் பண்ணணும் அதை மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம். இது புரியுதா உங்களுக்கு? இது வந்து எத்தனை வாட்டி பண்ணுறோம்? கொடுத்துருக்க நம்பர் எத்தனையோ அத்தனை வாட்டி நம்ம ட்ரை பண்ணுறோம். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு நான் 1ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டேன். 1ஆம் நம்பரை ஃபஸ்ட்டு பொசிஷனில் போட்டுட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து 2வது பொசிஷன்லையும் 3வது பொசிஷன்லையும் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி தான் 2ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கக்கூடிய 1ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ணி மீதி இருக்கக்கூடிய பொசிஷனை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் 3க்கும். இது புரியுதா உங்களுக்கு? நான் இதுக்கு வந்து ஒரு ட்ரீ மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா பேக் ட்ராக்கிங்னாவே வந்து டிஎஃப்எஸ் கான்செப்ட், அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். டெப்த்தை பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுவோம். ஒரு டெசிஷன் எடுத்துட்டா அந்த டெசிஷன் வந்துட்டு எந்த இடத்துல எண்ட் ஆகுது, அதோட டெப்த் வந்து எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு அது எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அங்கே தான் வந்து நம்மளோட பர்டிகுலர் ட்ராவல்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இங்கே பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 1ஆம் நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ நான் 1ஆம் நம்பர் சூஸ் பண்ணும்போது மீதி எனக்கு 2 நம்பர் எம்டியாக இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு 1ஆம் நம்பர் சூஸ் பண்ணிட்டா மீதி 2வது பொசிஷன்லையும் 3வது பொசிஷன்லையும் என்னென்ன நம்பர்லாம் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த நம்பரை தவிர வேறு என்ன நம்பரோ அதெல்லாம் போடலாம். அப்போ என்ன பண்ணுறேன்? நான் இங்கேயே வந்துட்டு ரிமைனிங் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு மீதி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். இங்கே வந்து எனக்கு 2ம் 3 இருக்குது. இது புரியுதான்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து நான் 1ஆம் நம்பரை ஃபஸ்ட்டு பொசிஷனில் போடுறது மூலிமா
கிடைக்கக்கூடிய அவுட்புட். இது புரியுதா உங்களுக்கு? ஒன்றா நம்பரை ஃபஸ்ட்டு பொசிஷனில் போட்டு, அதாவது இங்கிருந்து நான் ஒவ்வொரு நம்பராக சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷனில் போட்டு பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பர் எடுத்து போட்டு பார்த்துட்டேன். சரியா? இப்போ ஒன்றா நம்பர் போட்டதுக்கப்புறம் மீதி என்கிட்ட 2 3 இருக்குது. இப்போ இந்த 2 3 யூஸ் பண்ணி நான் 2வது பொசிஷன் 3வது பொசிஷனை ஃபில் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2வது பொசிஷனில் நான் 2ஆம் நம்பரை போட்டுக்க போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இங்கே ரிமைனிங்கில் வந்துட்டு 2 இருக்காதுல்ல, 3 மட்டும் தானே இருக்கும். இது புரியுதா? இப்போ நான் இங்கே 2ஆம் நம்பரையும் போடல, அதே மாதிரி 3ஆம் நம்பரையும் போடலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இங்கே 2க்கு பதில் 3 எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே ரிமைனிங்கில் 2 ஆகிடும், இங்கே வந்து 3 இருக்கும். இது புரியுதான்னு பாருங்கள். இப்படி இருக்கக்கூடியதை நான் இப்படி மாற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போது இது புரியுதான்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஒன்றா நம்பரை நான் ஸ்டார்டிங் பொசிஷனில் ஆரம்பித்து மீதி இருக்கக்கூடிய நம்பர்லாம் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிட்டு வரேன், அவ்வளோதான். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு ரிமைனிங் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதுதான் எனக்கு ரிமைனிங்காக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியுதா? இது எனக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இதுதான். எனக்கு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண நம்பரை தவிர மீதி என்னென்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் தான் நான் திரும்ப யூஸ் பண்ண முடியும். அப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு எந்த நம்பருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எல்லா நம்பருமே எனக்கு ரிமைனிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் 1ஆம் நம்பரை மட்டும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு மீதி 2 3 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு நான் 2ஆம் நம்பர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி நான் 3 யூஸ் பண்ணலாம். 2ல் எனக்கு எதை வேணால் யூஸ் பண்ணி பார்க்க எனக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் 2யுமே யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ 2 யூஸ் பண்ணும்போது எனக்கு எது ரிமைனிங் இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் வருவோம். இப்போ இதே ஸ்டெப்பை எடுத்து ரிமைனிங்கை 3 எடுத்துகிட்டு இந்த 3 தூக்கி இங்கே போட்டுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு 3 மட்டும் தான் இங்கே போகிற சான்ஸ் இருக்குது, வேறு எதையும் இங்கே போட முடியாது. அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு 2ஆம் நம்பர் மட்டும் தான் போட சான்ஸ் இருக்குது, வேறு எந்த நம்பரையும் போட முடியாது. ரிமைனிங் 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி இருக்கக்கூடியது இப்படி மாறிடுச்சு, அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடியது இப்படி மாறிடுச்சு. இது புரியுதா? இதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது புரியுதான்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 சூஸ் பண்ணிக்கிறேன், அடுத்து ரிமைனிங் 2 3 மட்டும் தான் இருக்குது. அடுத்து 2 சூஸ் பண்ணுறேன், ரிமைனிங் 3 மட்டும் தான் இருக்கும். அதே சமயம் 3 சூஸ் பண்ணுறேன், ரிமைனிங் 2 மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 1 2 3 வந்துருச்சு, இங்கே 1 3 2 வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம 2க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும், இதை அப்படியே நான் ஓரமாக வச்சுக்கிறேன். இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே சென்டரில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் பண்ணிக்குவோம். இப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் இங்கே நான் 2 சூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ எனக்கு ரிமைனிங்கில் என்னென்ன இருக்கும்? 1 3 இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு 2வையும் 1ஐயும் சூஸ் பண்ணுறேன். எனக்கு அதாவது ஒரு நம்பரை நான் ஒரு டைம் ஒரு பொசிஷனில் செட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள பொசிஷனை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் 2 செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 1 மட்டும் போட்டுறேன், மீதி ரிமைனிங் 3 இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு 2 போட்டுட்டு இங்கே 3 போட்டுறேன், ரிமைனிங் என்ன இருக்குது? 1 மட்டும் இருக்கும். இது புரியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எனக்கு 2 1 3 இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வந்துட்டு 2 3 1 இருக்கும். இது புரியுதான்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாமா? அதே மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு. நான் இங்கே ரெட் கலர் ரவுண்ட் பண்ணி காட்டுறேங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இதே மாதிரி தான் 3க்கும் போடுவோம். ஸோ 3 வந்து ஸ்டார்டிங்கில் வச்சு போடுவோம். அது வந்து நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இன்னொரு வாட்டி ட்ரா பண்ணால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் அதை இக்னோர் பண்ணிடுறேன். பட் அது இதே மாதிரி தான் இருக்கும். இது புரியுதா உங்களுக்கு? இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு ஒவ்வொரு நம்பராக வந்து, அதாவது ஒவ்வொரு பொசிஷனாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றோம். அதே மாதிரி ரிமைனிங் சொல்லி ஒரு லிஸ்ட்டில் எனக்கு ஒரு நம்பரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி என்ன நம்பர் இருக்குமோ அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணிட்டே வர்றோம். ஸோ ஆக மொத்தம் இங்கே 2 லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறோம். ஒன்று வந்து நம்ம ஃபைனல் ஆன்சரை கொண்டு வரக்கான லிஸ்ட்டு, இன்னொன்று வந்துட்டு சூஸ் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸு. ஸோ இது 2 தான் வந்து நம்மளோட மெயின் இன்புட்டு. அதே மாதிரி என்ன விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறோம்? ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நம்மளோட ஆல்ரெடி சூஸ் பண்ணோட வேல்யூவோட திரும்ப திரும்ப சேர்த்துக்கிட்டே வரோம். அதான பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 1 கூட 2 எடுத்து சேர்த்திருக்கோம், இங்கே 1 கூட 3 எடுத்து சேர்த்திருக்கோம். இப்போ இங்கே வந்துட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம். இங்கே 2 இருக்குது, 2 டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நம்ம கரண்ட்டாக சூஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் ஒவ்வொரு வேல்யூவை ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். இதுதான் வந்து நம்மளோட மெயின் ஐடியா. சரியா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ஈஸி தான். பெர்முட்டேஷன்னா என்ன? இந்த நம்பர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஒவ்வொரு நம்பரையும் போட்டு பார்க்கணும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க கொடுத்துருக்கூடிய நம்பரை ஒவ்வொரு நம்பராக யூஸ் பண்ணி அதை ஒவ்வொரு பொசிஷனில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த அல்காரிதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பேக் ட்ராக்கிங்கோட ரிலேட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஷனை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி புரியலைன்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 2 3க்கு பதில் வெறும் 1 2 மட்டும் எடுத்து இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? ஓகே, இதுக்கான கோடை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் குயிக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? என்னோட எல்லா ரிசல்ட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஃபைனல் அவுட்புட் தேவை. ஸோ இங்கே வந்துட்டு ஃபைனல்
ஓபின்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டுக்குள்ளே தான் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பெர்மிட்டேஷனை கண்டுபிடிச்சி அதை ஒரு மெயின் லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்கூடிய நம்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நம்பராக எடுத்து ஒவ்வொரு பொசிஷனாக போட்டு பார்க்கணும். ஓகே, அப்படி ஒவ்வொரு பொசிஷனாக போட்டு பார்க்குறது வந்து நம்ம ரிப்பிட்டேட்டிவாக பண்ணிட்டு இருந்தோம்ல. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்துட்டு நம்ம ரிமைனிங்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தோம்ல. அது எது வரைக்கும் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃபைனல் அவுட்புட் கிடைக்கிற வரைக்கும் ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணிட்டே வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் எடுத்து ஒரு பொசிஷனில் போட்டுக்கிட்டு இருக்கோம், அடுத்து 2ஆம் நம்பர் எடுத்து ஒரு பொசிஷனில் போட்டிருக்கோம், அடுத்து 3ஆம் நம்பர் எடுத்து ஒரு பொசிஷனில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, ரிமைனிங்லேருந்து ஒவ்வொரு நம்பராக நம்ம எடுத்து போட்டிருக்கோம் பாருங்களேன். இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, இது இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த 3 தூக்கி இங்கே போட்டிருக்கோம், அடுத்து 2 ரிமைனிங் வந்துருச்சு, அடுத்து 2 தூக்கி அப்படியே போட்டிருக்கோம். ஸோ ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பராக எடுத்து ஒவ்வொரு பொசிஷனாக ஃபில் பண்ணிகிட்டே வந்துருக்கிறோம். ஸோ இந்த ரிப்பிட்டேட்டிவாக ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ரிகர்சிவ் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டெஃப் பேக் ட்ராக்னு சும்மா போட்டுக்கிறேன். ஸோ பேக் ட்ராக், அந்த பேக் ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இன்புட் தேவை, இங்கே பாருங்க, நம்மளோட கரண்ட்டாக சூஸ் பண்ணிருக்கக்கூடிய லிஸ்ட்டு தேவை, அதே மாதிரி ரிமைனிங் லிஸ்ட்டு தேவை. ஸோ கரண்ட் கமா ரிமைனிங், இது புரியுதான்னு பாருங்க. கரண்ட்டில் வந்துட்டு நம்மளோட ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம எதை சூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இருக்கும். இந்த ரிமைனிங்கில் வந்துட்டு எந்த நம்பர்லாம் என்ன சூஸ் பண்ணாமல் மீதி இருக்கும் அதெல்லாம் வந்து ரிமைனிங்குள்ளே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரிமைனிங்லேருந்து ஒவ்வொரு இன்புட்டாக எடுத்து, அதாவது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப் ரிமைனிங், அதாவது ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நான் ஐட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை இந்த கரண்ட்டுக்குள்ளே போடணுமா. ஸோ நியூ கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் ப்ளஸ் ரிமைனிங் ஆஃப் ஐ. இது புரியுதான்னு பாருங்க. அதாவது கரண்ட்டுங்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டு கூட இந்த ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது புரியுதான்னு பாருங்க. இங்கே வந்து ஏன் லிஸ்ட்டாக போட்டிருக்கேன்னா இது வந்து நார்மல் வேல்யூ. ஸோ இந்த நார்மல் வேல்யூ எடுத்து ஒரு லிஸ்ட்டோட அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம டாட் அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்பண்ட் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு அந்த லிஸ்ட்டோட ஆட் பண்ணியிருக்கோம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் வந்துட்டு எனக்கு ஒரு புது லிஸ்ட்டு கிரியேட் ஆகும். இந்த கரண்ட்டையும் இந்த வேல்யூவும் சேர்த்து நியூ கரண்ட்னு சொல்லி புது லிஸ்ட்டு கிரியேட் ஆகும். நம்ம அப்பண்ட் யூஸ் பண்ணால் இந்த கரண்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு அது மாடிஃபை பண்ணிடும். ஸோ உங்களுக்கு தெரியும் லிஸ்ட்டு வந்துட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் இந்த கரண்ட்டை வந்து ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த பேக் ட்ராக்கிங் அப்போ, அதாவது ரிகர்சிவ் அப்போ இந்த கரண்ட் வந்து வேற எங்கேயாவது பாஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்கே பண்ணக்கூடிய சேஞ்ச் வந்து அது வேற ஒரு ஸ்டாக்ல வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் வந்து நம்ம இந்த லிஸ்ட்டை எந்த சேஞ்சும் பண்ணாமல் அந்த லிஸ்ட்டை அப்படியே எடுத்து ஒரு புது லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த இடத்துல வந்து நீங்கள் டாட் அப்பண்ட் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, என்ன சேஞ்ச் நடக்கும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரியா? ஓகே, இப்போ நம்ம புது லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி புது ரிமைனிங் எனக்கு கிடைக்கும்ல. ஸோ நியூ ரிமைனிங், எனக்கு நியூ ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த நான் சூஸ் பண்ண வேல்யூ தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே நியூ ரிமைனிங் தானே. ஸோ என்ன பண்ணலாம், நான் ரிமைனிங் ஆஃப் இந்த ஐ வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 சூஸ் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் 2 சூஸ் பண்ணிட்டா இந்த 1 3 தானே வந்து எனக்கு புது ரிமைனிங்கு. ஸோ இப்போ இந்த 2 வந்து ஐனா இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்துட்டு இந்த ரிமைனிங் ஆஃப் ஐ வரைக்கும் இருக்கக்கூடியதா, இது வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி முன்னாடி எனக்கு எந்த ஒரு வேல்யூமே போடலினா ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கும். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிற இண்டெக்ஸிங் கான்செப்ட். அதே மாதிரி இந்த 2க்கு அப்புறம் இருக்கிறது வேணும். ஸோ ரிமைனிங் ஆஃப் ஐ ப்ளஸ் 1, அடுத்து இது எம்டியாக போட்டுடலாம். எம்டியாக போட்டால் கடைசி வரைக்கும் எடுத்துக்கும். இது புரியுதான்னு பாருங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஐ வரைக்கும், ஐக்கு அப்புறம் இருந்து எண்டிங் வரைக்கும். ஸோ இதுதான் வந்து நியூ ரிமைனிங். இது புரியுதா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு எனக்கு புதுசாக கரண்ட் கிடைக்கும், அதே மாதிரி புதுசாக ரிமைனிங் கிடைக்கும். இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு புதுசாக ஒரு கரண்ட் கிடைச்சிருக்கு, புதுசாக ஒரு ரிமைனிங் கிடைச்சிருக்கா. ஸோ இதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம நியூ கரண்ட் அண்ட் தென் நியூ ரிமைனிங் சொல்லி எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இந்த நியூ கரண்ட் நியூ ரிமைனிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப இதே மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, அதே தானே பண்ணியிருக்கோம். அதாவது அந்த மெத்தட் என்ன பண்ண போகுது, புதுசாக ரிமைனிங் கண்டுபிடிச்சி புதுசாக கரண்ட்டையும் கண்டுபிடிக்க போகுது. இதே தான் திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்குது. நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு இதையும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பாஸ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்க, இங்கே 1 2 என்ன இருக்கோ அது அப்படியே வந்து இங்கே 1 2 போயிருக்குதா. இங்கே 3 என்ன இருக்கோ இங்கே 3 அப்படியே வந்திருக்கும். பட் இங்கே 3 வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் வந்துட்டு இங்கே 3 இங்கே இல்லை. இது புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப பேக் ட்ராக் ஆஃப் நியூ கரண்ட்டு கமா நியூ ரிமைனிங். இது புரியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இது திரும்ப திரும்ப எனக்கு கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இது எண்ட்லெஸ்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம ஒரு இடத்துல இதை ஸ்டாப் பண்ணணும்ல. ஸ்டாப் பண்ணால் தானே வந்துட்டு என்னோட ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். நம்ம ஃபைனல் அவுட்புட் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கணும் இங்கே பாருங்கள். எனக்கு எப்போ வந்து இந்த ரிமைனிங்கில் எந்த வேல்யூமே இல்லையோ அப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி அதோட ஃபைனல் அவுட்புட் எடுத்துக்கிட்டோமா. ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இஃப் லென் ஆஃப் ரிமைனிங் டபுள் ஈக்குவல் டு 0 எம்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த கரண்ட்டை வந்து நான் ஃபைனல் ரிசல்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம்ல. ஸோ ஃபைனல் அவுட்புட் டாட் அப் அண்ட் ஆஃப் என்னோட கரண்ட்டு. இது புரியுதான்னு பாருங்க. எனக்கு ரிமைனிங் வந்து எப்போ எம்டி ஆகுதோ அப்போ வந்து என்னோட கரண்ட்டை தூக்கி ஃபைனல் அவுட்புட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க,
எனக்கு எப்போ வந்து ரிமைனிங் எம்டியாக இருக்கோ அப்போ வந்து நான் அந்த ஃபைனல் அவுட்புட் கரண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டேனா. ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போய் இங்கே பாருங்களேன், இதுக்கப்புறம் நான் ஏதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்க மாட்டேன். இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த டெசிஷன் பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல நான் முடிச்சிருப்பேன். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். இது புரியுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம மொத்த கோடும். பட் இந்த மெத்தடை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல கால் பண்ணி விடணும்ல, அப்போ தான் வந்து திரும்ப திரும்ப எனக்கு ரன் ஆகும். இங்கே பாருங்க, எனக்கு இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல கால் ஆயிருக்கா. ஸோ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கால் பண்ணுறப்ப எனக்கு இந்த லிஸ்ட் வந்து கரண்ட் வந்து எம்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஒன்றா நம்பரை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். இந்த ஃபில் பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த கோடு பண்ணிக்கும்ல. இங்கே பாருங்கள், கரண்ட்டு கூட அந்த ஃபஸ்ட் வேல்யூ எடுத்து அதை அட்டாச் பண்ணி வச்சுக்குது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த ஃபில் பண்ணுற வேலை எதுவுமே நம்ம இந்த கோடுக்கு வெளியே பண்ண தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம், நான் இப்போ இந்த பேக் ட்ராக்கிங் வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே கால் பண்ணுறேன். பேக் ட்ராக் ஆஃப் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு எம்டி லிஸ்ட் இருந்தால் போதும். அடுத்தது கொடுத்துருக்கூடிய நம்ஸ் என்னவோ அதே தான் வந்து எனக்கு அப்படியே ரிமைனிங்காக இருக்க போகுது. இது புரியுதான்னு பாருங்கள். இங்கே இந்த எம்டி லிஸ்ட் வந்து இங்கே வரும் சரியா. அடுத்து இங்கே கூடிய நம்ஸ் 1 2 3 வந்து அப்படியே இந்த ரிமைனிங்காக வரும். ஸோ இங்கே செக் பண்ணும், ரிமைனிங்கில் இந்த 3 வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ எனக்கு இந்த இது ஒர்க் ஆகாது, இங்கே வரும். இங்கே ஃபஸ்ட்டு 1 நம்பர் மட்டும் எடுத்து இந்த கரண்ட்டில் போட்டுக்கும். அடுத்து 2 3 வந்து ரிமைனிங்கில் வச்சுக்கும். ஸோ இந்த 1 நம்பர் வந்து மறுபடியும் இங்கே வரும், 2 3 இங்கே வரும். அடுத்து இங்கிருந்து 2 நம்பர் எடுத்து இங்கே அட்டாச் பண்ணிக்கும். ரிமைனிங்கில் வெறும் 3 நம்பர் மட்டும் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் திரும்ப வந்து கடைசியில் இந்த ஸ்டேஜுக்கு ஒரு இடத்துல வரும்போது இங்கே ரிமைனிங்கில் எல்லாமே எம்டி ஆகிடும். இந்த கரண்ட்டில் வந்து அந்த 3 நம்பர் அப்படியே இருக்கும். நம்ம எந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணமோ அந்த நம்பர் இங்கே இருக்கும். ஸோ அது அப்படியே வந்து ஃபைனல் அவுட்புட்டில் ஆட் ஆகிக்கும். இது புரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம மொத்த கோடும். இது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். ஒரு வேளை புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பெரிய நம்பர் 1 2 3 எடுக்காமல் ஜஸ்ட் சின்ன நம்பராக அந்த 0 1 அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பைச்சாம்லையோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோட்லையோ அந்த மாதிரி ஒரு ஐடி எடுத்து நீங்கள் டீபக் பண்ணி பாருங்கள் சரியா. இது ஸ்டார்டிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரியும். பட் நான் இதுக்கு மேலே இன்னும் டெப்த்தாக சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஓனாக டீபக் பண்ணி ட்ரை பண்ணும்போது தான் வந்துட்டு ஓகே இது இப்படிலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஃபைனல் அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் நம்ம மொத்த கோடு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, எனக்கு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் 3மே அக்செப்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபுல்லாக சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருது, O of n into n ஃபேக்டோரியல் வருது. ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஃபைனல் அவுட்புட் என்ன சொன்னேன், n ஃபேக்டோரியல், அதாவது எத்தனை இன்புட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வாட்டி வரும்னு சொன்னால். ஸோ இது வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டோடது. பட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நம்பரையும் வந்து ஒவ்வொரு வாட்டி ஃபார் லூப்பில் போட்டு தான் நம்ம ஃபைனல் அவுட்புட்டை கொண்டு வந்திருப்போம். ஸோ அதோட வேல்யூ தான் n. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணுறதுக்கான இது வந்து ஃபைனல் அவுட்புட்டுக்கான இது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு O of n into n ஃபேக்டோரியல் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு சேமாக வந்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கம்மி பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனல் அவுட்புட்டில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு 6 லிஸ்ட்டை மட்டும் தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம். பட் நம்ம இங்கே இடையில பார்த்தீங்கன்னா இந்த நியூ கரண்ட் நியூ ரிமைனிங் சொல்லிட்டு புதுசாக ஒரு 2 லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஸ்பேஸ் இல்லாமையும் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணுறது மூலியமா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்பரை இங்கே 1க்கு பதில் அப்படியே வந்து அதே லிஸ்ட்டில் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அதுக்கான வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கூட அதையும் வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரியா. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நான் சொன்னதை திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது ஒரு சில இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எந்த மாதிரி வந்து அதை அப்ரோச் பண்ணணும், நான் அதுக்கான ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன் சரியா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.